நம்ம இன்றைக்கி வந்து கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பிரண்டையை வச்சு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து நல்ல கொழுந்தான பிரண்டையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், புளி, அப்புறம் நம்மளுக்கு வந்து கொழுந்து பிரண்டை, அதோட வரமிளகா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் விட்டு நம்ம சொன்ன பொருட்களெல்லாம் வந்து வதக்கணும் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து கட்டாயம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டை நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியில் மிளகாயை வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இறக்கிடணும். கூடவே உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து தாளிச்சும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சும்மாவே நம்ம சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து தாளிச்சிருக்கேன் துவையலை. அதுக்கு வந்து பேனு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா வந்து வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த துவையால் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து சுவையான வந்து பிரண்டை துவையல் ரெடி. இது அப்படியே சாதத்தோடு நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.